அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. இன்று நமது ஆலயத்தில் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வெண்ணிக்கரும்பீஸ்வரர் ஆலயத்தில் இன்று க்ஷீராபிஷேகம் பஞ்சதிரவிய அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. அதற்கு முதல் கட்டமாக இப்பொழுது சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பம் தொடங்க உள்ளது. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தே. ஓம் பூம் ஓம் ஸ்வம் மகாஞ்சனாந்தபகா ஓம் சத்யம் ஓம் தத்சதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். தேவசப்தபத்ரம் மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தம் சுபாभ्याम சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணகா द्वितीय பிரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்மந்தர அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோகோ தक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वासुनाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ वृषभमासे कृष्णपक्षे सप्तम्यां शुभतिथौ वासरः वासरस्तु इंदुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां ब्राह्मीयोग भद्रकर्ण एवं गुण सकल विशेषेण वसिष्ठायां अस्यां वर्तमानायां सप्तम्यां शुभतिथौ मम गोत्रोद्भवस्य भारत भाजगोत्रोद्भवत्य फंगज पारिक नामदेश चित्रा नक्षत्रो कन्या रासो जादस्य मार्कंडेय गोत्रोद्भवस्य यल्लम नायुडु नामधेयस्य अश्विनी नक्षत्रो मेषरासो जादस्य भारत भाजगोत्रोद्भवस्य बंगूरी सरस्वती नामधेयस्य श्रवण नक्षत्रो मकररासो जादस्य अत्रिगोत्रोद्भवस्य तमाल अच्युतदास नामधेयस्य पूर्व बल्गुनी नक्षत्रो सिंहरासो जादस्य जिलक्कर गोत्रोद्भवस्य राजशेखरन राजा रामन नामधेयस्य हस्ता नक्षत्रो कन्या रासो जादस्य मार्कंडेय गोत्रोद्भवस्य ज्योतिषाई नामधेयस्य धनिष्ठा नक्षत्रो मकररासो जादस्य कौंडिन्य गोत्रोद्भवस्य वैदेश नामधेयस्य रोहिणी नक्षत्रो ऋषभरासो जादस्य भारत भाज गोत्रोद्भवस्य गुरुराज आचार नामधेयस्य उत्तराषाढ़ा नक्षत्रो मकररासो जादस्य पेरंभयो गोत्रोद्भवस्य कुंजम श्रीनिवास नामधेयस्य पुनर्वसु नक्षत्रो कर्कटकरासो जादस्य हरिदस गोत्रोद्भवस्य अश्वत् कोरंडला नामधेयस्य महानक्षत्रो सिंहरासो जादस्य इनक्कल गोत्रोद्भवस्य शिवराम कृष्ण चंद्रू नामधेयस्य महानक्षत्रो सिंहरासो जादस्य भारत भाज गोत्रोद्भवस्य श्रीकांत आचार्य नामधेयस्य सदभिषा नक्षत्रो कुंभरासो जादस्य आभयोगो सख कुटुंबानां क्षेम धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्धि सिद्ध्यर्थं விவாக சித்தியர்த்தம் பக்தஜனம் என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்களோ அத்தனை பிரார்த்தனை நிறைவேறி எல்லாருக்கும் சிப்ர ஆரோக்கியம் சுகருங்கிற நோயே லோகத்திலேருந்து இல்லாமல் இந்த எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கணும்னு பகவானை பிரார்த்திச்சுட்டு இப்பொழுது க்ஷீராபிஷேகம் போன்ற பஞ்சதிரவிய அபிஷேகங்கள் அகம் ஆச்சாரிய முகேன அகம் அத்தியகாரிஷ உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம் சுவாமி. நீங்கள் குருக்கள் எல்லாம் இன்றைக்கு நமது ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள நடராஜர் சிவகாமி அம்பாளை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். நமது ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ரிஷபாரூடர் வெண்ணிக்கரும்பீஸ்வரர் அவருக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஸ்தல விருட்சமான நந்திபட்லூலையும் இன்று அபிஷேகத்தை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து கொன்றை மலர்களாலும் இன்று சுவாமிக்கு அலங்காரம் செய்ய உள்ளது. அம்பாள் சௌந்தரநாயகி, சௌந்தரம் என்றால் அழகு என்று பொருள். அப்பேற்பட்ட அழகான இந்த அம்பாளுக்கும் இன்று அபிஷேகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஸ்ரீதகலவச் செந்தாமரைக்கும் பாதச்சிலம்பும் பலவிசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழிகழிப்ப ஏழை வெயிலும் பெரும்பாரக்கோடும் வேட முகமும் விலங்குக சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் உண்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதங் கடந்துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகனனே இப்பொழுதும் என்னை ஆட்கொள்ள வேண்டித் தாயா எனக்கு தானெழுந்தருள் மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளன் வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே ஒட்டா உதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருள் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினுள் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மணாலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவி இருள்வழி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கணுவாய் அப்பாளுக்கப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடம் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை சந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவள் பிறப்பருக்கும் பிஞகன் தன் பேய்கள் பிறப்பருக்கும் பிஞகன் தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தாருக்குச் சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம்தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி எண்ணுதற்கு எட்டாய் எழில் ஆர்கழல் இறஞ்சி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் இளங்கொழியாய் என் இறந்த எல்லையில்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களையா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாயமான நாம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு மெய் கலந்தார் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி மரம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தார் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகும்
நலம் தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல் காட்டினாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம்பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துன்னியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வர் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுட்கரிய உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்றார் தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன மெய்யாரணே ஓ என்றன் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாரோமே கள்ளப்புலப்புறம் வழி விட்டு நின்னுங்கோ, சன்னதி விட்டு நின்னுங்க. இப்படி ரெண்டு பக்கமும் விட்டு நின்னுங்க. நின்று பாருங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் சுவாமி அபிஷேகம் நடக்க போறது. எல்லாரும் நின்று பாருங்கோ. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாரோமே கள்ள புலப்புறம்பை கட்டழிக்க வல்லான் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவியறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து பல்லோரும் ஏத்தப்பணிந்து பல்லோரும் ஏத்தப்பணிந்து ஷீலமாய் வாழே சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுராய் சிறப்புரு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா தருவாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீ இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி பதம் தந்தாழ்வாய் பொன்னலு யானே உதவியே அருளும் உத்தமா போட் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கிடாட்சி தருள்வாய் சுக்கரமூர்த்தி சுபசுகம் ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார் கருளே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறி இச்சகம் வாழ இன்னருள் தாதா அரவு என்னும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கட்டங்கள் நீக்கியாக அருள்புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரம்யா போட் கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாயிரற்றி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்கி தாயே சகே ஜனகா சுகினோபம். சுவாமி பெயர் வெண்ணிக்கரும்பீஸ்வரர். சுவாமி பேர் வெண்ணிக்கரும்பீஸ்வரர், அம்மாள் பேர் சௌந்தரநாயகி. நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அபிஷேக நேரத்தில் தான் இந்த சுவாமியை நல்லா தரிசனம் பண்ண முடியும். இந்த சுவாமியோட சிறப்பு என்னென்னா கரும்பு சுகர் கேன் இருக்குல்ல, அது கட்டுன மாதிரி இருப்பார் அவரோட லிங்க உருவம். பாக்கி எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கெல்லாம் இருக்கும். இங்கே ஒரு கரும்பு கட்டு இருக்குல்ல, சுகர் கேனை அப்படியே ஒரு பண்டல்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பண்டல் அதை பாருங்கள், இப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டா நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இப்போ வந்து பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம்.
இந்த பாக்கியத்தில் கலந்து கொள்ளணும், உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கணும். இந்த ஆலயத்தை வந்து மிதிக்கிறவங்களுக்கு, இந்த ஆலயத்துக்கு வந்து பார்க்குறவங்க அனைவருக்குமே எந்த விதமான நோயும் இல்லைன்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். அதையே அவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசித்தாலே போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த சுவாமி அதுவும் இல்லாமல் எல்லா கோவில்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருப்பார் ஆவுடையார். நம்ம கோவிலில் மட்டும்தான் சதுர வடிவமாக இருப்பார். இது மாதிரி லோகத்தில் ரொம்ப சில கோவில்கள் மட்டும்தான் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சிற்பக்கலையில் ஒரு பெரிய இது வந்து யாரோ செஞ்சதில்லை. இந்த ஒரு 7000 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிலை இங்கே இருந்திருக்கு. ஆமாம், இதெல்லாம் உத்பவலிங்கம், அதாவது சுயம்புன்னு தமிழில் சொல்கிறது. அதுவாக இருந்திருக்கு. அசரீரியில் சொல்லி 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 சுவாமியை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு மாதிரி அவாவாளுக்கு தோணுன மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கா. அந்த ராஜாக்கள்லாம் இந்த சுவாமியை குழந்தையாக பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்பையும் இனிமேல் இருக்கணும்ன்ட்டு எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறா. இருந்து பாருங்கோ, பிரசாதம் வாங்கிக்கோங்க, சுவாமியை எல்லா நேரமும் நினச்சிக்கோங்க. இந்த சுவாமி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம யாரும் கேட்கறதில்ல, அதனால் அவர் கொடுக்கறதில்ல. நம்ம வந்து நிறையா அவர்கிட்ட கேட்கணும், பக்தியோடு கேட்கணும். கேட்டால் அவர் கொடுப்பார். அம்பாள் சௌந்தர நாயகி, ரொம்ப விசேஷமான அம்பாள். கல்யாணம் ஆகாதவா, கல்யாணமான குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மன வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா இந்த அம்பாள்கிட்ட வளையல் வாங்கி சாத்துறேன்னு வேண்டிண்டா போகிறோம். பல லட்சம் வளையல் இங்கே சாத்தியிருக்கு. அதுக்கு உதாரணம் அதுவே. அதனால் எல்லாரும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அம்பாள்கிட்ட கேட்டு சுவாமிகிட்ட கேட்டு எல்லா வளமும் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நான் எடுத்து வச்சுக்கிறேண்ணா, நோ ப்ராப்ளம். லாங்குவேஜ் இல்லை, சுவாமிக்கு லாங்குவேஜ் வேண்டாம். சுவாமியை நினைச்சாலே போகிறோம், நம சிவாய சொன்னால் போகிறோம்.
சக்தி சார் மதுவர்க்கம் தேன் ஆஹா ராமா அபிஷேகம் தேன் தேன் கேட்டாங்க இங்க இருக்கு அம்பாளுக்கு பால் இங்க இருக்கு
என்ன உடச்சுட்டுமா இல்லை தீர்த்தம் இல்லை அதில் எள்ளி இல்லை எள்ளி கம்மியாக தான் இருந்ததா சரி சரி வேற வாங்கிக்கிறேன் இவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க எந்த நேரத்தில் எப்போ என்ன பண்ணணும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க ஆயிரம் இல்லை உடம்பு மேலே தப்பு கிடையாது எல்லாம் அந்த பிரபாகரங்கள் அதனால நீங்கள் அப்படிதான் இருக்க நமக்கு தேவை இன்ஃபார்மேஷன் அந்த வேலை தான் நீ பார்க்க முடியும் வேறு வேலை பார்க்க முடியாது ஐயா இப்படி வந்துங்க அம்மாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அப்படியே முன்னாடி உட்காரும் ओम कात्यायनाय विद्महे कन्याकुमार धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् ओम कात्यायनाय विद्महे
இத்துடன் இந்த நேரடி ஒளிபரப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் வெகு விமரிசையாக பஞ்சதிரவிய அபிஷேகங்கள் நடைபெற்று இப்பொழுது அர்ச்சனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி,
நான் எடுத்துட்டேன்.
ಸೌಂದರ ನಾಯಕಿ. నందికి ఎదురుగా ఉంటుంది అమ్మా పర్వాలేదు. అక్కడ పోతున్న